Hi everyone. இந்த வீடியோல நம்ம AC characteristics of op-amp அதுல slew rate of the op-amp பத்தி பார்க்கலாம். AC characteristics of op-ampனா AC input கொடுக்கும்போது op-amp எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அதுதான் AC characteristics of op-amp. அதுல ரெண்டு factors வந்து important. ஒன்னு வந்து frequency response. Frequency responseனா how gain changes with frequency. பாத்தீங்கன்னா தெரியும் இங்க frequency change ஆக gain எப்படி change ஆகுது. So low frequencyல அது கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு particular frequencyக்கு அப்புறம் அதோட gain வந்து reduce ஆக ஆரம்பிச்சிரும். So இதுதான் frequency response. So இத பத்தி டீடைலா last video அதாவது lesson 7ல பார்த்தாச்சு. Okay, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது about slew rate. So slew rateம் AC signalல தான் வரும். ஒரு input கொடுத்தோம்னா how fast an op-amp will produce the output. So input கொடுத்தா எவ்வளவு ஃபாஸ்டா op-amp ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் slew rate. So slew rateனா maximum rate of change of output voltage caused by a step input voltage. அதாவது ஒரு step input கொடுக்கிறேன். அப்ப op-amp output எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். So input கொடுத்த உடனே output வரணும். இல்லனா op-amp immediate ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் இது வந்து possible only in ideal op-amp. So practical op-ampல எப்படி இருக்கும்னா output இந்த மாதிரி தான் இருக்கும். input கொடுத்தாலும் immediate அதால சேஞ்ச் ஆக முடியாது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆக முடியாது. Instead it takes some time to reach the final value. அதே மாதிரி இங்க op-amp வந்து input வந்து சேஞ்ச் ஆன உடனே output சேஞ்ச் ஆகாது. Instead it takes some time to reach the low level. So practical op-ampங்கிறது இது மாதிரி தான் இருக்கும். So இதுதான் slew rate அப்படின்னு சொல்றோம். Input கொடுத்தா அதால immediate சேஞ்ச் ஆக முடியாது. It takes some time to change. அதுதான் slew rate. What causes slew rate? எதனால இந்த slew rate வருது அப்படின்னு பார்த்தோம்னா waveform பார்த்தாலே தெரியும் ஒரு capacitive effect இருக்கு. So input கொடுத்த உடனே output சேஞ்ச் ஆகாம ஒரு capacitor சார்ஜ் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு waveform you will get. அதே மாதிரி இங்க capacitor discharge ஆகுது. So இந்த slew rate எதனால வருதுன்னா because of the internal capacitance. நமக்கு தெரியும் op-amp ஓட constructionல நிறைய transistors இருக்கும். So அதனால ஒரு capacitive effect இருக்கும். அதனால இந்த மாதிரி waveform வருது. இப்போ ஒரு op-amp ஒவ்வொரு op-ampக்கும் சீரீஸ்க்கும் slew rate வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ op-amp வந்து டிஃப்ரெண்ட் slew ratesல அவைலபிளா இருக்கு. இப்போ ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுத்து ஒரு ஹை slew rate op-ampல நான் கொடுத்தா I will get the same output. ஆனா ஒரு லோ slew rate op-ampல அதே இன்புட்டை நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்லைட்டா டிவியேட் ஆகி வரும். அதே இது வெரி வெரி லோ slew rate இருக்க op-ampல கொண்டு போய் அதே இன்புட்டை நான் கொடுத்தோம்னா இந்த மாதிரி டிஸ்டார்டடா தான் வரும். So op-amp ஓட slew rate வந்து is an important factor when you are dealing with AC signal. AC signal யூஸ் பண்ணும்போது op-amp ஓட slew rate வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி இன்புட் கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இது வந்து இன்புட்டை இது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். இப்போ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஏன்னா நிறைய ஆன் ஆஃப் வந்துட்டோம். ஸோ இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ இப்படி ஒரு சிக்னலை நான் அதே op-amp கொடுத்தேன்னா இந்த op-amp இவ்வளோ நேரம் ஆகுது இங்கிருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு டெல்டி டைம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே என்னோட இன்புட் சிக்னல் சேஞ்ச் ஆயிட்டுன்னா இந்த op-ampல ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா டிஸ்டார்டட் அவுட்புட் தான் எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இந்த எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் கொடுக்கலாம் இன்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கலாங்கிறத டிட்டர்மைன் பண்றது தி slew rate ஆஃப் தி op-amp. So slew rate ஓட definition என்ன? The rate at which the voltage across capacitor increases. So slew rate is given by dV by dt. இது எங்கிருந்து இந்த ஈக்குவேஷன் வருதுன்னா கெப்பாசிட்டரோட கரண்ட் ஈக்குவேஷன் தான். கெப்பாசிட்டர் கரண்ட் என்ன? C into dV by dt. So இங்க dV by dt is equal to I by C. இதுதான் I. Iங்கிறது maximum current to the capacitor C. So இந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். Slew rate is equal to dV by dt
that is equal to I by C. இது வந்து LM741 ஓட டேட்டா ஷீட். இதுல ஸ்லூ ரேட் பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்ல அதோட ஸ்லூ ரேட் வந்து 0.5 வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட். ஸோ ரெண்டு விஷயம் இங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்லூ ரேட்டை வந்து எப்போதுமே வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட்ல தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அண்ட் ஃபார் ஒரு ஐடியல் ஆப்பாம்க்கு ஸ்லூ ரேட் இன்ஃபைனைட்டா இருக்கணும். பட் ப்ராக்டிக்கலி பாத்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், இட்ஸ் ஒன்லி 0.5 வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட்ல தான் இருக்குது. ஸோ இது வந்து LM741க்கு தான். வேற ஆப்பாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஸ்லூ ரேட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ how to get an undistorted output, அதாவது நான் இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு அதே அவுட்புட் தான் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வோல்டேஜ் ஃபாலோயர் எடுத்துக்கலாம். வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்கியூட்னா என்னது? அது ஒரு யூனிட்டி கெயின் சர்க்கியூட். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோம்னா, சப்போஸ் நான் ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்ம் Vm sin omega t கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட்லேயும் அதே Vm sin omega t வரணும். ஸோ கொடுக்குற இன்புட் அப்படியே வரணும் வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எனக்கு இன்புட் வந்து அப்படியே அவுட்புட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃப்ரீக்வன்சி என்ன, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுக்கலாம், ஸோ தட் ஐ வில் கெட் அ அன்டிஸ்டார்டட் அவுட்புட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ விஎஸ் V0 இருக்கு. விஎஸ்ங்கிறது இன்புட் வோல்டேஜ், V0ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ். ரெண்டும் சேமா தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ ஸ்லூ ரேட் அதுக்கு என்ன, dV by dt. ஸோ dV0 by dt at maximum condition. ஸோ இப்போ நமக்கு V0 என்னது, Vm sin omega t. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டினாமினேட்டர்ல dt ஆல தான் டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். அதனால you will get omega Vm cos omega t. ஓகேவா? இங்க d omega t இருந்தாதான் இங்க omega வராது. இங்க dt ஆல டிஃப்ரென்ஷியேட் பண்றதுனால you have to write this omega here. ஸோ இப்போ இந்த cos omega tங்கிற டேர்ம் இருக்கு. ஸோ நமக்கு ஸ்லூ ரேட் என்னது, under maximum condition, dV by dt at maximum condition. Maximum, இதோட maximum value என்ன, 1. cos omega t யோட maximum value 1. So slew rate என்னது, omega into Vm. So slew rate இங்க omega பதிலா 2 pi f போட்டுக்கலாம். 2 pi f Vm into volt per second. So இந்த slew rate வந்து usually microsecondல கொடுத்திருப்பாங்க. So in case slew rate வந்து microsecondல represent பண்ணியிருந்தா 2 pi f Vm divided by 10 power 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 3.14. ஸோ 6.28 f Vm by 10 power 6 வோல்ட் per மைக்ரோசெகண்ட். நவ் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இன்புட் சிக்னலோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த விஎஸ்ங்கிற இன்புட் சிக்னல் இருக்குல்ல, இதோட ஃப்ரீக்வன்சி என்னவா கொடுக்கலாம், ஸோ தட் அவுட்புட் வில் பி அன்டிஸ்டார்டட். நான் கொடுத்த வேவ்ஃபார்ம் அப்படியே அவுட்புட்ல வரணும்னா இங்க என்ன இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் என்னது, ஸ்லூ ரேட் டிவைடட் பை 6.28 இன்டூ Vm. So let us summarize what we have seen. Slew rate na how fast an op-amp output will change with respect to input. So slew rate is given by dV by dt, that is equal to I by C. I is the maximum current through the capacitor C. So ஒரு ideal op-amp க்கு slew rate வந்து infinite இருக்கணும். But practical op-amp 741 எடுத்தோம்னா slew rate வந்து 0.5 volt per microsecond. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மைக்ரோ செகண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை மாற்றிக்கணும். ஸோ மேக்ஸிமம் இன்புட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லூ ரேட் டிவைடட் பை 6.28 இன்டூ Vm. ஸோ ஸ்லூ ரேட் வில் லிமிட் தி ரெஸ்பான்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி ஆப்-ஆம்ப். அதாவது ஸ்லூ ரேட் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கணும். அதாவது ரொம்ப ஹை வேல்யூவாக இருந்தால் நல்லது. அது ரொம்ப லோவாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் தி ஆப்-ஆம்பை அஃபெக்ட் பண்ணும். Slew rate வந்து varies with temperature also. Temperature increase ஆனா slew rate வந்து decrease ஆயிரும். ஒன்னொன்னு op-amp with wide bandwidth has better slew rate. Wide bandwidthனா frequency range வந்து நிறைய இருந்ததுன்னா அதுக்கு better slew rate இருக்கும். ஸோ எது டவுட்ஸ் இருந்ததுன்னா
மெயில் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.